ஹாய், இன்றைக்கி சேம் ஸ்டார்ட் அப் டிசைனோட 3rd கிளாஸ் பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு டிசைனே ஃபில்லிங்ஸ் யூஸ் பண்ணி ஓகே. ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு ஹரிசாண்டல் லைன் போட்டுக்கலாம். ஓகே, ஸோ இந்த மாதிரி ஒரு ஹரிசாண்டல் லைன் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இங்கே நம்ம லோட்டஸ் ட்ரா பண்ணிக்கலாம். ஓகே, ஓகே. ஓரளவுக்கு க்ராஸாக கூட நீங்கள் போட்டுக்கலாம். போட்டுட்டு இந்த பக்கம் அந்த பெரிய ஸ்வில் போட்டுக்கோங்க. அண்ட் இந்த பக்கம் லீஃப் போட்டுக்கலாம். ஓகே, அண்ட் லைன். இப்போது நம்ம படித்த லோட்டஸோட பட் ஸோ அதுக்கும் இந்த மாதிரி வரைஞ்சிருக்கோங்க. அண்ட் இந்த சைடு பார்த்த மாதிரி இன்னொரு லோட்டஸ். இங்கேருந்து ஹம்ப் அண்ட் லீஃப். ஓகே, ஸோ நான் ஜஸ்ட்டு வீடியோக்காக 2 தான் வரைஞ்சிருக்கேன். ஸோ உங்களுக்கு இந்த இடத்துல எவ்வளோ வருதோ, இப்போ இந்த இடம் இந்த லாங்கில் இருக்குது ஓகேவா. ஸோ இப்போது இங்கேருந்து இந்த டைரெக்ஷன் பார்த்த மாதிரி ஓகே, இங்கேருந்து இந்த டைரெக்ஷன் பார்த்த மாதிரி ஒரு லோட்டஸ் வரைஞ்சிக்கோங்க. அண்ட் இங்கேருந்து இந்த பக்கம் பார்த்த மாதிரி வரைஞ்சிக்கோங்க. சென்டரில் கேப்க்கு ஏற்ற மாதிரி இந்த மாதிரி மொட்டோ இல்லை சம்திங் இன்னொரு லோட்டஸ் கூட உங்களால் வரைய முடிஞ்சால் வரைஞ்சி நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போது இந்த இடத்த எல்லாத்தையும் நம்ம ஃபில் பண்ணணும். ஏன்னா நான் நெகட்டிவ் ஃபில்லிங்ஸ் இங்கே கொடுக்க போகிறேன். ஸோ நெகட்டிவ் ஃபில்லிங்க்கு நம்ம யூஸ் பண்ணுற அந்த எலிமெண்ட்ஸ் எல்லாத்தையும் யூஸ் பண்ணி நீங்கள் இங்கே ஃபில் பண்ணிக்கலாம். இப்போது அப்படியே அவுட்டர் கொடுங்க. ஓகே, இங்கே சர்க்கிள் போட்டிருக்கேன். ஸோ அந்த சர்க்கிளுக்கு மேலே இந்த மாதிரி வர்ற மாதிரி அவுட்டர் குத்துக்கணும். ஸோ இந்த பெரிய ஹம்பை அப்படியே ஃபினிஷ் பண்ணி ஸ்டாப் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இப்போது உள்ளே என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபில்லிங்ஸ் கொடுக்க போகிறோம். ஓகே, ஜஸ்ட்டு ஃபில் பண்ணுங்கள்.
மாதிரி கேப் இருக்கிற இடம் எல்லாத்தையும் வந்து ஃபில் பண்ணி விட்டுக்கணும். அண்ட் எப்பயும் போல் ஹம்போட இந்த இடமும் ஃபில் பண்ணிடுங்க. ஓகே, ஸோ அவ்வளோதான். ஓகே, ஸோ இது ஒரு ஸ்டார்ட் அப் டிசைன். அண்ட் இது முடித்ததுக்கப்புறம் எப்பயும் போல் பார்டர் போட்டு நீங்கள் ஃபினிஷ் பண்ணுவீங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி கீழே பார்டர் போட்டு ஃபினிஷ் பண்ணுங்கள். ஓகே, ஸோ இது ஒரு ஃபஸ்ட்டு டிசைன். செகண்ட் ஒன் அப்படியே பார்க்கலாம். ஸோ செகண்ட் ஒன்னும் சேம் ஃபில்லிங்ஸ் மெத்தட் மாதிரி தான், பட் இது கொஞ்சம் டிஃப்ரென்ஸாக இருக்கும். எப்படின்னா சேம் ஒரு ஹரிசாண்டல் லைன் போட்டுக்கோங்க. ஓகே, ஹம்ப் போட்டுக்கோங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஹம்ப் போட்டுட்டு தென் இந்த எண்ட்லேருந்து ஒரு ஆர்க். ஓகேவா? ஸோ இதே மாதிரி பர்ஃபெக்டாக போட்டுக்கோங்க. உங்கள் ஆர்க் வந்து பார்க்கும்போது உங்களுக்கே நீட்டாக இருக்கணும். இன்கேஸ் உங்களுக்கே நீட்டாக இல்லைன்னா திரும்பவும் போட்டுட்டு ஃபைனல் ரிசல்ட் எப்படி இருக்கோ அதை சென்ட் பண்ணுங்கள். ஜஸ்ட் இப்படி போட்டேன் இப்படி வந்துருச்சு அப்படின்றதெல்லாம் சென்ட் பண்ணாதீங்க. கொஞ்சம் ஓரளவுக்கு நீட்டாக உள்ளதை சென்ட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ இப்போ இதுவும் வந்து உங்களுக்கு பார்டர் லைன் மாதிரி வரணும். ஸோ ஃபஸ்ட்டு பார்டர் லைனில் தின் லைன் நம்ம போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு திக் லைன். ஸோ திக் லைன்லாம் போடும்போது கொஞ்சம் பொறுமையாக போட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பர்ஃபெக்ஷன் வந்துடும். வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன், லென்த் ஆகிடும்ன்றதுக்காக கொஞ்சம் ஸ்பீடாக போடுவேன். நீங்கள் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி போடுங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி போட்டுட்டு ஃபில் பண்ணிக்கோங்க. தென் இதுக்கு மேலே திரும்பவும் ஒரு தின் லைன். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி போட்டுக்கோங்க. போட்டதுக்கப்புறம் இப்போது உள்ளே வந்து நம்ம ஃபில்லிங்ஸ் நிறைய படித்தோம் பார்த்தீங்களா? ஃப்ளவர்லாம் யூஸ் பண்ணி ஃபில் பண்ணுறது. ஸோ இப்போது நம்ம உள்ளே ஒரு ஃப்ளவர் தான் வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு நான் சென்டரில் ஒரு ஸ்விரில் போட்டுக்கிறேன். ஓகேவா? ஸோ அந்த ஸ்விரில்லை சுற்றி ஹம்ப் போட்டுக்கிறேன். இந்த ஃப்ளவர் நம்ம படிச்சிருக்கோம். ஸோ அதே ஃப்ளவர் தான். இதில் நீங்கள் நம்ம படித்த எந்த ஃப்ளவரை வேணால் யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஸோ இதுக்கு மேலே இதோட ஃப்ரெண்டுன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா, பெரிய ஹம்பை அதை போட்டுக்கோங்க.
ஓகே. ஸோ போட்டுட்டு இப்போ வந்து நம்ம ஹம்ப், அந்த பெரிய ஹம்ப் கொடுக்க போகிறோம். ஓகே, ஜஸ்ட் சைடில் ஒரு இடம் எடுத்துட்டு இந்த மாதிரி ஒரு சைடு அண்ட் ஆப்போசிட் சைடும் அதே மாதிரி போட்டுக்கலாம். ஓகே, ஸோ இந்த மாதிரி போட்டுட்டு தென் லீஃப். ஓகே, ஜஸ்ட்டு கேப் கிடைக்கிற இடத்தெல்லாம் எலிமெண்ட்ஸ் வச்சு ஃபில் பண்ணணும், அவ்வளோதான் கான்செப்ட். உங்களுக்கு நம்ம படித்ததில் எந்த எலிமெண்ட்ஸ் உங்களுக்கு டக்குன்னு ஞாபகம் வருதோ நீங்கள் அதை போட்டுட்டு போயிட்டே இருங்க. ஓகே, ஸோ இப்போது சேம் இதே மாதிரி உள்ள ஃபில்லிங்ஸ் தான் பண்ணணும். ஸோ அதுக்கு முன்னாடி அவுட்டர் என்ன பண்ணணும்னு நான் சொல்லிடுறேன். ஹம்ப்பு, ஓகே, இந்த மாதிரி ஹம்ப் கொடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி ஹம்பை போட்டுட்டு ஃபைனலாக வெயின்ஸ் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ வெயின்ஸ் தான் இப்போ போட போகிறோம். ஸோ வெயின்ஸை வந்து இந்த சைடு லெஃப்ட் சைடு பார்த்த மாதிரி ட்ரா பண்ணிக்கோங்க. ரைட் சைட் பார்த்த மாதிரி ட்ரா பண்ணிக்கோங்க. மேலே வரும்போது அப்படியே டைரெக்ஷனை சேஞ்ச் பண்ணிகிட்டே வரணும். ஓகே, ஸோ இந்த மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் போட்டு நீங்கள் ஃபினிஷ் பண்ணணும். ஓகே, ஸோ இந்த மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் போட்டுட்டு நீங்கள் ஃபினிஷ் பண்ணணும்.
ஸோ இப்போது நம்ம சென்டரில் ஃபில்லிங்ஸ் கொடுக்க போகிறோம். ஸோ ஃபில்லிங்ஸ் கொடுக்கறதுக்கு முன்னாடி நம்ம போட்டிருக்க எலிமெண்ட்ஸ் எல்லாத்தையும் இந்த மாதிரி அவுட்டரில் ட்ரா பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ உங்களுக்கு ஃபில்லிங்ஸ் கொடுக்கும்போது இன்னுமே ஈஸியாக இருக்கும். ஓகே, உங்களோட டிசைன் வந்து கொலாப்ஸ் ஆகாது. தட் மீன்ஸ் இப்படி உள்ளே போயிட்டு கலைஞ்சிராது. ஓகே, நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் அவுட்டர்ஸ் கொடுத்து ஃபில் பண்ணிகிட்டே வருவேன். அதே மாதிரியே ஃபில் பண்ணுங்கள். இதுதான் வந்து கரெக்டான மெத்தட். ஓகே, நான் ஃபில்லிங்ஸ் கூட எதுக்கு வீடியோவில் காமிச்சிட்ருக்கேன், என்னால் ஃபில்லிங்ஸ் கொடுத்துட்டு வீடியோவை கம்மி பண்ண முடியும். நான் எதுக்கு காமிச்சிட்ருக்கேன்னா, ஃபில் பண்ணுறதுக்குன்னு ஒரு மெத்தட் இருக்குது. ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் ஃபில் பண்ணணும் ஆக்சுவலி. ஸோ அதுக்காக தான் நான் வந்து உங்களுக்கு பொறுமையாக வீடியோவே காமிச்சிட்ருக்கேன். இல்லைனா நான் வந்து பாஸ் பண்ணிவிட்டு ஃபில் பண்ணிவிட்டு வந்து இந்த மாதிரி ஃபில் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு போயிடுவேன். ஸோ வீடியோவை பொறுமையாக பாருங்கள். பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்களும் போட்டுட்டு சென்ட் பண்ணுங்கள். ஓகே, அண்ட் நிறைய பேர் இப்போவுமே ஃபில் பண்ணுறது வந்து இன்னும் சரியாக பண்ணலை. ஸோ இது எல்லாமே நீங்கள் இப்போது ஆல்ரெடி 75% கிளாஸ் வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போ நீங்கள் பேசிக்லேருந்து ஓரளவுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. பட் இந்த மாதிரி இதெல்லாமே இதுக்கப்புறம் நீங்கள் வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கணும். ஓகே, ஸோ உங்களுக்கு நான் ஆல்ரெடி ஃபினிஷ் பண்ணி காமிச்சதுக்கும் இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் காமிச்சதுக்கும் நல்லா டிஃப்ரென்ஸ் தெரியும். நான் ஆல்ரெடி ஃபினிஷ் பண்ணும் போது என் ட்ராயிங் நம்ம இப்போது ஒரு திக்னஸில் வரைஞ்சிருப்போம். பட் நான் ஆல்ரெடி திக்னஸ் ஃபினிஷ் பண்ணும்போது என்ன பண்ணியிருப்பேன் அப்படின்னா, அவுட்டர் கொடுக்காம ஃபினிஷ் பண்ணியிருப்பேன். ஸோ என்னோடய டிசைன் வந்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக ஆகிருக்கும். நான் வரைஞ்சத சைஸை விட இப்போ நான் இவ்வளோ பெரிய சர்க்கிள் வரைகிறேன்னா, நான் ஃபில் பண்ணும்போது என்ன பண்ணியிருப்பேன், எக்ஸ்ட்ரா உள்ளெல்லாம் கொண்டு வந்து அந்த சர்க்கிளை இத்தனோண்டு ஆக்கியிருப்பேன். ஓகே, அதுவே நான் அவுட்டர்ஸ் இந்த மாதிரி ஆல்ரெடி அவுட்டர் கொடுத்துட்டு நான் வரையும் போது என்ன ஆகும் அப்படின்னா, இங்கே நான் திக் கொடுக்கும் போது எக்ஸ்ட்ரா கோன் இதில் தான் விழுகுமே தவிர்த்து உள்ளே போகாது. என்னோடய சர்க்கிள் வந்து அப்படியே இருக்கும். அதுதான் கான்செப்ட். ஓகே, ஸோ இந்த மாதிரி தான் பர்ஃபெக்டாக நீங்கள் வந்து ஃபில்லிங்ஸ் கொடுக்கணும்.
ஸோ இந்த மாதிரி டிப்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் பொறுமையாக வீடியோ பார்த்தா தான் உங்களுக்கு புரியும். நீங்கள் ஓட்டி ஓட்டி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எதுவுமே புரியாது. ஓகே, ஸோ ஃபைனலாக இன்றைக்கி ஒரு குட்டி டிசைன் பார்த்துட்டு இந்த வீடியோவை நம்ம முடிச்சோம். ஓகே, இப்போ கொஞ்சம் சின்ன டிசைன் கிடையாது, ஓரளவுக்கு பெரிய டிசைன் தான், பட் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகே, ஸோ ஒரு ஹரிசாண்டல் லைன் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. ஓகே, தென் இதுக்கு மேலே நம்ம ஆல்ரெடி ஆர்க் போட்டோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி இங்கேயும் நம்ம வந்து ஒரு ஆர்க் போடணும். ஓகே, ஸோ இந்த மாதிரி போட்டுக்கோங்க. அண்ட் அந்த ஆர்க் மேலே பார்டர் லைன் நான் இதில் பர்ஃபெக்டாக எப்படி போடணும்னு ஸ்லோவாக சொல்லியிருக்கேன். இதுக்கப்புறம் வீடியோவோட லென்த்துக்காக நான் கொஞ்சம் ஸ்பீடாக தான் பண்ணுவேன், பட் நீங்கள் வந்து பொறுமையாகவே போட்டு நீட்டாக சென்ட் பண்ணுங்கள். ஓகே, ஃபைனலாக ஒரு லைன். ஓகே, ஸோ இந்த மாதிரி போட்டுக்கிட்டு சென்டரில் வந்து நான் இப்போ இந்த இடத்துல கிரிட்ஸ் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இங்கே வந்து பார்டர் லைன், அதை மறந்துடாதீங்க. ஆக்சுவலி அது இம்பார்ட்டண்ட், வீடியோவில் தெரியுதுல்ல. ஓகே, ஸோ கீழே உங்களுக்கு என்ன வேணால் கண்டினியூ ஆகலாம், பட் லைன் பார்டர் லைன்ஸை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. ஓகே, ஸோ அதே மாதிரி இங்கேயும் நம்ம வந்து லைன் போட்டுட்டோம். திக் லைன், தின் லைன். ஓகே, ஸோ உள்ளே வந்து நம்ம படித்த கிரிட்ஸை வச்சு தான் இந்த டிசைன் வந்து வரப்போகுது. ஓகே, ஸோ இந்த டிசைன் வந்து ஸ்டார்ட் அப்லேயே நம்ம கிரிட்ஸை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவை உங்களுக்கு கொடுக்கும். ஓகே, ஸோ இந்த மாதிரி நம்ம வெறும் ஆர்க் மட்டும்தான் யூஸ் பண்ணணுமா அப்படிலாம் கிடையவே கிடையாது. உங்களுக்கு நிறைய ஷேப் இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி ஸ்கொயர் டைமண்ட் ஷேப் யூஸ் பண்ணலாம், அப்புறம் திலகம் ஷேப் இந்த மாதிரி. ஓகே, ஸோ இந்த ஷேப் யூஸ் பண்ணலாம். அண்ட் ஹார்டின் ஸ்டார்ட் அப்புக்கு இந்த மாதிரி ஷேப்ஸ் எல்லாமே நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஹார்டின் யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா, அண்ட் இதே மாதிரி ஆர்க் யூஸ் பண்ணலாம். இதே மாதிரி ஆர்க்கே இப்படி இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். ஓகே, இந்த மாதிரி நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக உங்களுக்கு என்ன தோணுதோ அதை ஸ்டார்ட் அப்பில் கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். என்ன நீங்கள் பேசிக் எலிமெண்ட்ஸ் வச்சு ஃபில் பண்ணுறதுல தான் உங்களோட திறமை இருக்குது. ஸோ இந்த மாதிரி கிரிட்ஸ்க்கான லைன்ஸ் போட்டுக்கோங்க. நான் கொஞ்சம் கிரிட்ஸ் லைன் வந்து அலைனிங் தப்பாக போடுறேன், பட் நீங்கள் கொஞ்சம் நீட்டாக போடுங்க. இப்போ ஒரு கிளைண்ட்டுக்கே போடுற மாதிரி நினச்சிட்டு போடுவேன். ஓகே, ஸோ அப்போ தான் உங்களுக்கு பர்ஃபெக்ஷன் வந்து வரும். ஸோ இப்போ வந்து நான் ஜஸ்ட்டு எல்லாத்துக்கும் டாட் வச்சு இந்த கிரிட் டிசைனை ஃபினிஷ் பண்ணுறேன். ஓகே, ஸோ இப்போ நான் வந்து கிரிட் டிசைன் வந்து மேக் பண்ணிட்டேன். இதே மாதிரி நம்ம படித்து எந்த கிரிட்டை வேணால் யூஸ் பண்ணி நம்ம வந்து டிசைன் மேக் பண்ணலாம். ஓகேவா, ஸோ இந்த மாதிரி ஃபினிஷ் பண்ணிவிட்டு மேலே வந்து என்ன டிசைன் கொடுக்கலாம் அப்படின்னா
இந்த மாதிரி ஸ்விரில் கொடுத்துக்கோங்க. ஓகே, ஸ்வில்லுக்கு ஹம்ப். ஓகே, ஸோ இந்த மாதிரி கொடுத்துக்கோங்க. தென் இங்கேருந்து நம்ம ஆல்ரெடி இந்த டிசைன் போன கிளாஸஸில் பார்த்துருக்கோம், அப்படியே கண்டினியூ ஆகணும். ஓகே, ஸோ திரும்பவும் ஸ்வில் ஹம்ப். அண்ட் திரும்பவும் பெரிய ஹம்ப். அண்ட் ஃபைனலாக ஸ்விரில்லும் ஹம்பும் போட்டு ஃபினிஷ் பண்ணணும். அண்ட் இந்த பக்கம் என்ன கவுண்டிங்கில் போயிருக்கீங்களோ அதுவே லெஃப்ட் சைட்லேயும் வர்ற மாதிரி மெயின்டைன் பண்ணிக்கணும். ஓகே, ஓகே. ஸோ இந்த மாதிரி போட்டுட்டு ஃபைனலாக ஃபில்லிங்ஸ் கொடுக்க போகிறீங்க. ஐ மீன் அவுட்லைன். அவுட்லைன் ரொம்ப முக்கியம், தயவு செஞ்சு அதை விட்டுறாதீங்க. அதுதான் நீங்கள் போடுற டிசைனை வந்து எலிகண்ட்டாக எடுத்து கொடுக்கும். ஓகே, தென் இங்கே ஃபில்லிங்ஸ் கொடுக்கவும் மறந்துடாங்க. ஓகே, ஸோ இது வந்து ஃபைனல் டிசைன். ஃபைனலாக இங்கே ஹம்ப் போட்டு ஃபினிஷ் பண்ணுறோம். ஓகே, ஸோ இன்றைக்கி கிளாஸில் வந்து நம்ம 3 ஸ்டார்ட் அப் டிசைன்ஸ் பார்த்துருக்கோம். ஸோ இது எல்லாத்தையும் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். இதை தவிர்த்து உங்களுக்கு எதனா ஐடியாஸ் இருந்தால் அதையும் போட்டுட்டு சென்ட் பண்ணுங்கள் அண்ட் நீட்டாக போடுங்க. ஓகே, நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். பாய்.